மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஸ் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்துனா. இந்த மாதத்தினுடைய ஏற்றம் என்னவென்றால், நம் ஆழ்வார் என்று வைணவ உலகத்தாலே கொண்டாடப்படக்கூடிய சடகோபர் அவதாரம் செய்த நாள் வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரத்திலே நம்மாழ்வார் அவதரித்ததனால் இந்த மாதத்திற்கும் பெருமை, வைணவத்திற்கு ஒரு ஏற்றம். மணவாள மாமுனிகள் வெகு அழகாக பாடுவார். உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குறுகைக்குண்டோ ஒரு பார்த்தனில் ஊர். சடகோபர்க்கும் ஒப்பு ஒருவர் கிடையாது, அவர் செய்த திருவாய்மொழி நூலுக்கும் ஒப்பான நூல் கிடையாது, அவருடைய வைகாசி விசாக நாளுக்கும் ஒப்பான ஒரு நாள் கிடையாது, அதே போன்று அவருடைய அவதாரம் செய்த ஊருக்கும் ஒப்பான ஊர் கிடையாது இந்த உலகத்திலே என்பதாக மணவாள மாமுனிகள் பேசுவார். அப்பேற்பட்ட மாதம் வைகாசி விசாகம். அவர் அவதாரம் செய்தருளின ஆழ்வார் திருநகரியிலே விசேஷமாக 10 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. 5வது நாள் 9 கருட சேவையாக நவ திருப்பதியை சேர்ந்த எம்பெருமான்களும் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி கருடாரூடராய் அந்த நம்மாழ்வாருக்கு காட்சியளிக்கும்படியான வைபவம் காண கண் 1000 வேண்டும். 1000 உலகேழளிக்கும் பேராயிரம் கொண்டது ஓர் பீடுடையன் என்று சொல்லும்படியாக அந்த பீடு நவதிருப்பதியினுடைய கருட சேவையிலே வரும்படியான அந்த காட்சி இன்றைக்கெல்லாம் காண கிடைக்காத 1000 கண் வேண்டும் என்று சொல்லும் அளவிலே அந்த நிகழ்ச்சி அமையும். இந்த மாதத்தினுடைய ஒப்பில்லாத நாள் வைகாசி விசாகம். அன்று நம்மாழ்வார் அவதரித்த நாள். நம்மாழ்வாரை எல்லோரும் இயற்கையாகவே இந்த திருமேனியை விட்டு வெறும் ஆத்மாவை மட்டுமே பகவான் அழைத்து செல்வான். ஆனால் நம்மாழ்வாரை திருமேனியோடையே அழைத்து செல்கிறேன் என்று அடம் பிடித்தானாம். அப்பொழுது அவருடைய ஏற்றத்தை நீங்கள் உணர வேண்டும். நன்கு என்னது உடலம் கைவிடான், அவரே சொல்கிறார் திருவாய்மொழியிலே, அவரே உரைக்கின்றார். அன்றென்னை புனம்போக புணர்த்ததென் செய்வான், இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் என்று பேசுவார்.